ஒரு கப்பலில் அந்த வெங்காய மூட்டையை எடுத்துட்டு வியாபாரத்துக்காக போறாரு. அந்த காலத்தில் கடலில் வியாபாரத்துக்கு போவாங்களா, வியாபாரத்துக்காக போறாரு. கப்பல் ஒரு தீவில் நிற்கிது, ஒரு தீவில் நின்றுது. அந்த கப்பல் ரிப்பேர் ஆகி ஒரு தீவில் நிற்கிது. இப்போ இந்த தீவிலிருந்து வந்து அவர் தூக்கிட்டு போகிறாங்க எல்லாரும், அந்த வெங்காய மூட்டையோட எல்லாரும் தூக்கிட்டு போகிறாங்க. அந்த தீவுக்காரங்க வெங்காயமே சாப்பிட்டது கிடையாது. அந்த ராஜாட்ட கொண்டு போய் நீட்டுறாங்க. இவர் இந்த வெங்காயத்தை சமைச்சு போடுறாரு. எல்லாருக்கும் வெங்காயம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. எங்கிருந்து அந்த மாதிரியான ஒரு காய் வந்துச்சு, இவ்வளோ அழகா இருக்கே, இவ்வளோ டேஸ்டா இருக்கேன்னு. இப்போ எல்லா வெங்காய மூட்டையும் அந்த ராஜா வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு வெங்காயத்துக்கு ஒரு தங்க காசுன்னு அவ்வளோ காசு கொடுத்து அனுப்புறாரு. இந்த வெங்காய வியாபாரிக்கு அவ்வளோ சந்தோஷம், கப்பல் ரிப்பேர் ஆனதுல இவ்வளோ பெரிய லாபமானு ஊருக்கு வராரு. எல்லார்கிட்டையும் இந்த கதையை சொல்றாரு. என் கப்பல் ரிப்பேர் ஆச்சு, நான் ஒரு தீவில் போய் நிப்பாட்டினேன். இந்த மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் ஒரு தங்க காசுன்னு இப்படி தங்க மூட்டையா கொடுத்து விட்டாங்க. இத பக்கத்து வீட்டில் இருந்த பூண்டு வியாபாரி பார்த்தான். இவன் மட்டும் வெங்காய மூட்டையை எடுத்துட்டு போய் இவ்வளவு தங்கத்தை வாங்கிட்டு வந்துட்டான், நானும் இதே பண்றேன்னாட்டு நேரா அதே தீவுக்கே போனான். அதே தீவில் போய் பூண்டு சமைச்சு போட்டு அவங்க பூண்டும் சமைச்சு சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்டா இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. இப்போ அவங்க கேட்டாங்க, உனக்கு என்னப்பா வேணும்னாங்க. உங்க நாட்டிலேயே விலை மதிக்க முடியாத நீங்க ரொம்ப விரும்புற ஒண்ணு கொடுங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு மூட்டை பூண்டுக்கும் ஒவ்வொரு மூட்டை வெங்காயத்தை கொடுத்து அனுப்பி விட்டானுங்க. நம்மளால திரும்ப பூண்டை கொடுத்துட்டு வெங்காயத்தை தூக்கிட்டு வந்தான். அடுத்தவன் செய்யறதையே நம்மளும் செஞ்சோம்னா அந்த இடத்துல நம்ம ஜெயிப்போமான்னு சொல்லவே முடியாது.